अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। क़ालू सुब्हानका ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल हसनाति युज़हिबुन सय्यिआत। सदक़ल्लाहुल अज़ीम। वक़ाल नबियुना अलैहिस्सलातु वस्सलाम मन गदा इलल मस्जिदी अव राअ अअद्दल्लाहु लहू नज़लहू मिनल जन्नति कुल्लमा गदा अव राअ अव कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாகிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் நபீன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்பானவர்களே, காலையிலும் மாலையிலும் பள்ளிகளுக்கு செல்பவருக்கு அல்லாஹு தாலா காலையிலும் மாலையிலும் பள்ளிக்கு செல்லும் போதெல்லாம் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு விருந்தோம்பல் இடத்தை ஏற்பாடு செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் நம்ம காலையிலும் மாலையிலும் பள்ளிக்கு செல்லக்கூடிய வளமை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வும் சொர்க்கத்தில் என்ன செய்கிறான்? ஒரு விருந்தோம்பல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறான். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்! அப்போ பள்ளிவாசலோடு நம்ம எனி டைம் தொடர்பில் இருக்கணும் என்பது மட்டும் இதன் மூலமாக நமக்கு தெள்ள தெளிவாக புரிகின்றன. ஏன்னா இன்றைக்கி நம்முடைய நேரங்கள், காலங்கள் பயனுள்ளதாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதை நம்ம ஒரு கணம் சிந்திக்கணும். இதே பள்ளிவாசலோடு நம்ம தொடர்பில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வேல்யூ எல்லா இடத்துல அல்லாஹ் தரக்கூடிய அந்த வெகுமதிகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு ஹதீஸ் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், உணரலாம். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டு, வரக்கூடிய விருந்தினர்களை நாம் எவ்வாறு உபசரிக்கிறோமோ அதை விட பல மடங்கு அல்லாஹ்தாலா நம்மளை என்ன செய்கிறான்? சொர்க்கத்தில் ஒரு விருந்தோம்பல் நிகழ்ச்சியே கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிறான், ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அன்பானவர்களே, ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அதாவது 7 நபர்களுக்கு அல்லாஹ்தாலா தன்னுடைய அரிசினுடைய நிழலுக்கு கீழே இடம் கொடுப்பான், நிழல் பெறுவார்கள். அதில் ஒருத்தர் ஒரு வாலிபரை பற்றி சொல்லுவாங்க, ரஜுலுன் மல்லக்கும் பில் மசாஜிதி. ஒரு மனிதர், அவர் எனி டைம் பள்ளியோடு தொடர்பிலே இருப்பார். அப்போ இவருக்கும் நாளை அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய அரிசியுடைய நிழலுக்கு கீழே அவருக்கும் என்ன செய்வான்? நிழல் அளிப்பான், இடம் கொடுப்பான் என்பதாக ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. அப்போ பள்ளியோடு தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். அதனுடைய அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக, கிருபை செய்வானாக. भाइयों, बुजुर्गों, दोस्तों, हुज़ूर सल्लल्लाहु अलैहि वसल्लम ने हदीस में इरशाद फरमाया है, मन गदा इलल मस्जिदी औ राह अअद्दल्लाहु लहू नज़लहू मिनल जन्नति कुल्लमा गदा औ राह। जो शख्स सुबह व शाम नमाज के लिए मस्जिद जाता है, अल्लाह ताला उसके लिए जन्नत में मेहमानी का इंतज़ाम फरमाते हैं जब भी वो शाम व सुबह जाए। इसके हदीस के बारे में हमको ये खबर बहुत मालूम होता है। जब हमें नमाज के लिए तैयार हों, मस्जिद को जाने के लिए हमको आदत हो, उसके लिए अल्लाह जन्नत में क्या करते हैं? मेहमानी के लिए इंतज़ाम कैसा करेंगे? इस दुनिया में हमारा घर को
हमारा रिश्तेदार नहीं तो गेस्ट कौन भी आया तो उनका हमें कैसा इज्जत करेंगे, वैसा भी अल्लाह इस काम के लिए, इस अमल के लिए सुबह और शाम 2 वक्त कौन मस्जिद के लिए नमाज पढ़ने के लिए मस्जिद आते हैं जाते हैं, उनके लिए अल्लाह क्या करते हैं, जन्नत में उनके लिए मेहमानी का लिए इंतज़ाम करते हैं। ये कितना बहुत बड़ा ख़बर, ताज्जुब का ख़बर है, ये भी सोचना है। इसके बारे में हमें क्या करना, इसके हदीस का माना भी हमें पहले समझना, इसका हदीस का बारे में हमें सोचना है और अमल करने के भी क्या करना, कोशिश करना। अल्लाह इस अमल से हमारा सब गुनाह को माफ़ फरमाएंगे और हमारा सब हाजतों को अल्लाह कबूल करेंगे इंशाअल्लाह। सब लोग भी क्या करो, सुबह व शाम हर दिन में 5 वक्त नमाज पढ़ने के लिए अल्लाह हम सबको भी तौफीक देना है और इस हदीस के बारे में चलने को तौफीक देना है। आखिर दावाना अनिल हम्दुलिल्लाह रब्बिल आलमीन। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू।